10 ஏக்கரில் 10 கோடிக்கும் அதிக செலவில் டிஜிட்டல் நூலகத்தோடு டாக்டர் அம்பேத்கர் அருங்காட்சியகம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையம் கட்டிடத்திற்கு பௌத்த குருக்களுடன் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் பூமி பூஜை நடத்தி வைத்தார். 2022ஆம் ஆண்டு கர்நாடக மாநில அரசு பட்ஜெட்டில் டாக்டர் அம்பேத்கர் விஜயம் செய்த ஊர்களில் 10 ஏக்கரில் ரூபாய் 10 கோடி செலவில் நினைவு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சொர்ண பவன் அடுத்து உரிகம் பாம்பே கேம்பில் இருந்து கோல்ஃப் மைதானம் செல்லும் சாலையில் பரந்த நிலப்பகுதி உள்ளது. இங்கு ரிசர்வ் போலீஸ் பயிற்சி பள்ளிக்கு 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதை அடுத்து அம்பேத்கர் அருங்காட்சியகம் அமைக்க 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் தொகுதி எம்எல்ஏ ரூபகலா சசிதர் தாசில்தார் மற்றும் அதிகாரிகளுடன் டாக்டர் அம்பேத்கர் அருங்காட்சியகம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையம் அமைய உள்ள இடத்தில் பூமி பூஜை நடத்தினார். அப்போது அவர் கூறும்போது, ಅವರು ಅವರ ಭಾವನೆಗಳನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಿದ್ದು ವಿಶೇಷವಾಗಿ ಇವತ್ತು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಇದನ್ನ ಕೊಡುಗೆಯಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಇವತ್ತು ಲೋಕಾರ್ಪಣೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಶುಭ ದಿನ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದ್ರು ತಪ್ಪಾಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ನಾನು ಈ 5 ದಿನ ಸೆಷನ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಶೂನ್ಯ ಮಾಸ ಬರುತ್ತೆ ಅಂತ ಇವ್ರು ಹೇಳಿ ನನಗೆ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅದು ಕುತ್ಕೊಂಡಿದ್ರಿಂದ ಇವತ್ತನ್ನ ಬಹಳ ಗಡಿಬಿಡಿಯಾಗಿ ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಲೋಕಾರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಇವತ್ತಲ್ಲ, ಇವತ್ತು ಭೂಮಿ ಪೂಜೆಗೆ ಒಳ್ಳೆ ದಿನ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ತಮ್ಮ ಜೀವನದ ಕೊನೆ ಹಂತದಲ್ಲಿ ಬುದ್ಧನನ್ನ ಆರಾಧಿಸಿ ಬುದ್ಧನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದಿದ್ರಿಂದ ನಾವು ಅವರ ಹೆಜ್ಜೆಯ ನೆನಪು ಅಂದ್ರೆ KGFಗೆ ಪಾದಾರ್ಪಣೆ ಮಾಡಿರ್ತಾರೆ, ಕಾಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಟ್ಟಪುರಿಸ ಪುಗ್ಗಲ ಸ ಭಗವತೋ ಸಾವಕ ಸಂಘೋ ಆಹುನೆ